கன்னி ராசி. ராசிகளில் வந்து 6வது ராசி கன்னி, புதனுடைய ராசி. கன்னி வந்து ஒரு ராசியிலே இந்த ராசி இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ மேஷம்னா ஓ மேஷம், ஓ ரிஷபம், ஓ கடகம், ஓ சிம்மம், திடீர்னு பார்த்தா தனுசு, திடீர்னு விருச்சிகம், ஸ்கார்பியன்னா அப்படி, நாங்களாம் இப்படி, துலாம் நாங்களாம் வந்து நீதியை நிலைநாட்டுறவங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் மீனம், நாங்கள் தான் லாஸ்ட் ராசி. அப்படி அந்த கன்னி பார்த்தா சைலண்ட்டாக ஏதோ எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் கன்னி ராசியுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசம்பரில் பார்த்தோம்னா, புதன் வந்து 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. சுக்கிரன் 5, சனி 6, ராகு 7, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 9ல் குரு, 11ல் செவ்வாய். செவ்வாய் தான் இதுலேயே எல்லா கெட்டதும் பண்ணும். ஆனால் அதுவே 11ல் வந்திருக்கு. அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு அது. ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்வான்டேஜாக தான் இருக்குது கன்னியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில். அட்வான்டேஜ் என்ன அட்வான்டேஜ்? உங்களுடைய 10th ஹவுஸில் எந்த கிரகமும் கிடையாது, எம்டி. பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பார்வை இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பார்வை வேணால் சூரியன் போய் பார்ப்பார். லார்ட் ஆஃப் 12 வந்து 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். இது ப்ளஸ்ஸே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 9ல் குரு நிற்கும் பொழுது 10ல் சூரியன் பார்த்துட்டாருன்னா, பதவிக்காக காத்திருக்கவங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்க, அந்த பதவியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஊர் மாறணும், இடம் மாறணும், அதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன் இது. ப்ளஸ்ஸு தான். அடுத்தது நம்ம பார்க்குறது இன்கம் சைடில். சுக்கிரன் 5, அவரோட பார்வை 11, செவ்வாய் ஆல்ரெடி 11th ஹவுஸில், குரு 9. ஸோ என்ன சொல்லுதுன்னா, வருமானம், ஒரு வருமானம், இன்கம், அதுக்கு ஒரு நல்ல செலவு, நல்ல முதலீடு, இதெல்லாம் செய்வதற்கு சரியான மாதம் டிசம்பர் 2024. அதுக்கப்புறம் திருமணம், மேரேஜ் எப்படி ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா அடுத்து கண்டக சனி வருதே, முன்னாடியே பண்ணிடலாமா? கரெக்டு தான். 9ல் குரு, 5ல் சனி, 5ல் சுக்கிரன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பரில் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். நல்லது. வரன் பார்க்குறீங்க, அதை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, டிசம்பர் மாதம் 15க்குள்ளே உங்களுக்கு வந்து கார்த்திகை மாதத்துக்குள்ளே முகூர்த்த டேட்ஸ் கிடச்சிதுன்னா மேரேஜை கடற்கடனை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம். டிரான்சிட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்குது. இந்த 12, 8 சுத்தம். எப்போ 2, 7, 8, 5, 12. 5 வந்து பாவகரம் நிற்கக்கூடாது. 5ல் சுக்கிரனா, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கா? ராகுக்கு இது வந்து பார்ஷலாக அவங்க கொஞ்சம் தடை தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான கிரகமாக எடுத்துக்க முடியாது. யாரோட சேர்த்துட்டாங்கன்னா வேலையை செஞ்சுருவாங்க. பட் தனியாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் இடத்துல நம்ம ஒரு செமி பாதி எடுத்துக்கலாம். 8 சுத்தமாக இருக்குது, 5 சுபகிரகம் சுக்கிரன், 2 எம்டி பாக்ஸ் எம்டி, 12 அதுவும் சுத்தமாக இருக்குது. எந்த கிரகமும் இல்லை, பார்வைலாம் பதிய தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேரேஜுக்கு இது நல்ல டைமாக இருக்குது.